பிரான்சில் வாழும் சுமார் 9 மில்லியன் குடும்பங்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான வரி சலுகைகளின் முதல் தவணை அடுத்த வாரம் முதல் வழங்கப்பட உள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த தொகை நேரடியாக செலுத்தப்படும் என வரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக சுமார் 600 யூரோ வரை இந்த பணம் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வேலைகளுக்காக தோட்டக்காரர்கள், துப்புரவு பணியாளர்கள் அல்லது குழந்தை பராமரிப்பாளர்களை பணிக்கமர்த்திய குடும்பங்கள் இந்த சலுகையை பெறலாம். மேலும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளித்தவர்கள், அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கியவர்கள் மற்றும் முதியோர் பராமரிப்பு இல்ல கட்டணம் செலுத்துபவர்களும் இந்த வரி சலுகை தொகை வழங்கப்படும். இந்த நடைமுறைக்கு அமைய ஒரு குடும்பம் பெற வேண்டிய மொத்த வரி சலுகையில் 60% தொகை ஜனவரி மாதம் வழங்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வரி வருமான தகவல்களின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றது. மீதமுள்ள 40% தொகை எதிர்வரும் வசந்த காலத்தில் சமர்ப்பிக்கப்படும். புதிய வரி தகவல்களை ஆய்வு செய்த பிறகு ஜூலை மாதம் அளவில் வழங்கப்படும். குடும்பங்கள் தங்களின் வரி சலுகைக்காக நீண்ட காலம் காத்திருக்க கூடாது என்பதற்காகவே இந்த முன்தொகை வழங்கும் முறை செயல்படுத்தப்படுகிறது. இது வங்கி கணக்குகளில் முன்கூட்டிய வரி சலுகை என்ற தலைப்புடன் வரவு வைக்கப்படும். இதன் மூலம் குடும்பங்களின் நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தி செய்யப்படுகின்றன. ஒருவேளை ஒரு குடும்பத்தின் சூழல் மாறியிருந்தால் ஜனவரியில் பெற்ற 60% தொகை அவர்கள் பெற வேண்டிய உண்மையான தொகை மாற்றமடையலாம் என குறிப்பிடப்படுகின்றது.